ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் 2 ப்ளவுஸை ஒன்றா வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் ப்ளவுஸ் கட்டிங் மிஸ்டேக் இல்லாமல் போடுவீங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் பீஸை 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கான அந்த அளவை மட்டும் நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறதில்ல, அதை ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்லீவுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் ஸ்லீவெல்லாம் கட் பண்ணலை, அந்த உயரத்தை மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவோட ரவுண்ட்லேயும் ஹார்ம் ஹோல் ரவுண்டுக்கிட்டையும் தையலுக்காக விடுவோம்ல, அந்த அளவையும் சேர்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்லீவை கட் பண்ணாமல் எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் நம்ம ஸ்லீவ் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளாத்தை 2ஆக மடிச்சுக்க போகிறோம். 4ஆக மடித்து ஸ்லீவுக்கான கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம். இப்போது நான் கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கிறேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 கிளாத்தும் ஈவனாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் கூட ஏற்றி இறக்கி இருந்தது அப்படின்னா அகலம், கழுத்தோட அகலம்லாம் மாறி போயிடும். ஸோ அதனால் ஈவனாக சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு அளவாக நம்ம எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத் 2 கிளாத் வச்சு நம்ம கட் பண்ணும்போது 2 கிளாத்துமே கரெக்டான அளவில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏற்றியும் தாத்தியும் இருக்க மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு அளவாக இடம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு கரெக்டாக கழுத்தோட அகலத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். முதுகு பகுதியோட அந்த அளவு, அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம். நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கான அந்த அளவுகளை சேர்த்துக்கலாம். ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அந்த சைடு, கீழே ஆர்ம் ஹோலுக்கு கீழே சைடில் இடுப்பு பகுதி அந்த அளவெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்லீவுக்குமே நம்ம அந்த அளவை கரெக்டாக ஸ்டிச்சிங் எங்கே வருதோ அந்த அளவை அப்படியே வச்சு அந்த தையல் மேலேயே கையை வச்சு அழுத்தம் கொடுத்து இது போல் அந்த வளைவை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அந்த நம்ம எந்தெந்த அளவெல்லாம் எடுத்தோமோ அந்த அளவுகளை நம்ம அப்படியே கட்டிங் போகிறதுக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கான அந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணால் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியும் அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த மெத்தடில் மார்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஷோல்டரில் என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு ஹார்ம் ஹோல் கிட்ட அந்த அளவு இருக்கான்னு பார்த்துட்டு ஹார்ம் ஹோல் அளவை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கழுத்துக்கு தையலுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன போல் ஷோல்டரோட அந்த அளவு ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணுற இடத்துக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே ஷோல்டர் 6 கொடுத்துட்டு ஒரு 5.25 கிட்ட ஹார்ம் ஹோல் அளவு கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ளவுஸ் போடும்போது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்கு இடம் விடுங்க. கரெக்டாக ஹார்ம் ஹோல் கிட்டேயும் தையலுக்கு தேவையான அந்த அளவு இடம் விட்டுட்டு அதை அப்படியே நான் வளைச்சி மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அந்த இடத்துலையும் நம்ம வளைவு கொடுக்கணும். ப்ளவுஸோட சைடு ரெடி அளவு மார்க் பண்ணோம். தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச் பக்கமாக நான் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு அளவாக இடம் விட்டுட்டேன். கழுத்தோட பகுதியை வளைவு கொடுத்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர்லேருந்து நான் இடுப்பு பகுதியை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியிருக்கேன்னா நமக்கு இப்படி தான் கிராஸாக வரும். இந்த இடத்த ஏன் நான் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியிருக்கேன்னா நம்ம இங்கே டாட் பிடிப்போம்ல, அப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த அளவுமே சரியாக தான் வரும். மேலே ஜஸ்ட் ரவுண்ட் என்ன வருதோ அதை அப்படியே இடுப்பு சுற்றளவுக்கும் கொடுத்துக்கோங்க. நம்ம டாட் பிடிக்கும்போது ரொம்பவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண அந்த அளவுகளை அப்படியே அளவு மாறாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சுடிதார் கட்டிங், டெய்லரிங் டிப்ஸ்னு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த அளவு மாறாமல் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே நம்ம ட்ரா பண்ணி விட்ட அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் நிறைய பிகினர்ஸ்க்கு டவுட் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுட் வராது. இப்போ நான் பாருங்கள், ஜஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன். மடித்து தைக்க வேண்டிய இடத்துக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன்.
நம்ம வந்து இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து கரெக்டான அளவில் எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து இந்த பேக் போர்ஷனை வச்சு அப்படியே அந்த அளவை ட்ரேஸ் பண்ணி ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இது வந்து எனக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஸோ நான் ஸ்லீவ் கட் பண்ண இல்லை, அந்த கார்னரில் கரெக்டாக கிராஸாக வச்சு பேக் போர்ஷனில் நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு மட்டும் நான் அளவு வந்து எதுவுமே எடுக்காமல் அந்த உயரத்துக்கு மேலே அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் அளவு எடுக்கலை. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம அளவு கம்மியாக தான் எடுப்போம். பேக் சைடை விட ஃப்ரண்ட்டுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து உயரம் வந்து கம்மியாக தான் வைப்போம். ஸோ அதில் நான் அளவு எடுக்கலை. மற்றபடி எல்லா அளவையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக் போர்ஷனை தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட்டு இருக்கோ அந்த அளவை அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் டேப் வச்சு அந்த ஹைட்டை மெஷர் பண்ணி எடுத்தாலும் ஓகே. இல்லைன்னா ப்ளவுஸை இது போல் கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கும் தையலுக்கும் சேர்த்து தான் ஆல்ரெடி இடம் விட்டுருக்கோம். ஸோ அந்த அளவை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத்தை வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம். அந்த அளவு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மட்டும் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷோல்டரில் கிளாத் அகலமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே இது போல் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம்ல பேக் போர்ஷன், அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு வந்து ரொம்பவே சரியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ம்ஹோலில் வந்து டெப்த்து கொடுப்போம் ஃப்ரண்ட்டுக்கு, அந்த அளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்காவது 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக கொடுக்காதீங்க. 1/4 இன்ச் அளவாவது இருக்கிற மாதிரி பார்த்துட்டு டெப்த்து கொடுத்துட்டு அந்த ஜஸ்ட் ரவுண்டோட அளவு முடிகிறதுக்கு முன்னையே அந்த டெப்த்தை முடிச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே வரைக்கும் டெப்த்து போக வேண்டாம். அடுத்ததாக ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, கழுத்து பகுதியை நம்ம தைச்சோன்னா ஒரு 1/4 இன்ச் கம்மியாகும். ஸோ அதுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டாட்டோட அகலத்தையும் ப்ளஸ் அதுக்கு தையலுக்கான கிளாத்து, அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுற இடம். இப்படி தனித்தனியாக உங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னா மொத்த அந்த ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஹைட்டு வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க, சரியாக வரும். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான அந்த ஒரு சிம்பிளான மெத்தட். ஏன் அந்த 1.25 இன்ச்சு சொல்கிறேன் அப்படின்னா கழுத்து மடித்து திருப்புவோம், ரெண்டாவது டாட்டு பிடிப்போம், பட்டி ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த 1.25 இன்ச் அளவு சரியாக வரும். இப்போது நான் வந்து கழுத்து அகலத்துலேருந்து 1 இன்ச்சு தள்ளி 13.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் லென்த்துக்கு. அந்த மார்க்கிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். இப்போ அடுத்ததாக சைடில் இடுப்போட உயரத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஆர்ம்ஹோல்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம். அதனால் இப்போது ஃப்ரண்ட்டு பேக் 2 சைட்லையுமே நம்ம அந்த உயரத்தை மார்க் பண்ணிட்டோம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மார்க் பண்ணது போல் 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா இது போல் லைன் பண்ணி சைடில் 2 சைட்லேயும் 2 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிராஸ் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் லென்த் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது 3.25 இன்ச் வருது. ஸோ நான் அந்த 3.25 இன்ச்சை கரெக்டாக வச்சு அந்த மார்க்கிங்கை கொடுத்துட்டு இதிலேருந்து நம்ம ஏற்கனவே கழுத்தோட அந்த ஃப்ரண்ட்டில் 13.5 இன்ச்சு வச்சோம்ல அந்த டாட்டோட அகலத்தை குறிச்சிக்கிறேன். எனக்கு இதில் 1.4 வந்து டாட்டோட அளவு வருது. அதே 1.4 இன்னொரு பக்கமும் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சைட்லேயும் மார்க்கிங்கை வச்சு நம்ம அப்படியே கிராஸாக லைன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து எப்பயுமே எடுப்போம். இப்படி மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டோட லென்த்து, எனக்கு டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு வருது. ஸோ நம்ம ஏற்கனவே ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி 13.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல தான் நான் வந்து டாட்டோட அளவை வந்து மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம மார்க்கிங் பண்ணோம்ல அந்த அளவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங் சம்மந்தமாக வீடியோஸ் தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த 1.4 டாட்டோட அகலம் குறித்தோம் இல்லை, அந்த இடத்துக்கிட்ட ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். டாட்டோட அகலத்தை குறிச்சிட்டோம். டாட்டோட உயரமெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் 3 இன்ச்சு. அதை வந்து சென்ட்ரு பண்ணிக்கலாம்.
இதுதான் ஃபஸ்ட்டு டாட்டு. இப்போ இதிலேருந்து நான் வந்து 1.25 இன்ச்சு கேப் வச்சுக்கிறேன். கிராஸாக எடுத்து 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த சைட்லேயும் ரைட்டு லெஃப்ட்டு 2 சைட்லேயுமே கிராஸாக வச்சு 1.25 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம 2வது டாட்டு 3வது டாட் வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இது போல் லைன் பண்ணி விட்டுறேன். இந்த மார்க்கிங்க்கு முன்னையே தான் நமக்கு வந்து தையல் வரணுமே தவிர்த்து இந்த மார்க்கிங்க்கு அடுத்து மார்க்குக்கு அப்புறம் தள்ளி நீங்கள் தையல் போட்டுறக்கூடாது. அப்போ வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்காக தான் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கப் ஷேப் வந்து சிசர் கட் போட்டு விடுங்க. முடிஞ்சால் அந்த மார்க்கில் வந்து நீடில் வச்சு நீடில் மார்க்கு கூட போட்டுக்கோங்க. ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா அது வந்து அந்த அளவு மாறாமல் கரெக்டாக ஈவனாக ரைட்டு லெஃப்ட்டு 2 சைட்லேயும் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறேன். சைடில் இருக்க அந்த கேப் மட்டும், பேக்கை விட ஃப்ரண்ட்டில் சைடில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நான் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். கிராஸ் லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் டாட்டோட அகலத்தை விட்டுட்டு அடுத்த லென்த் எவ்வளோ வருதோ, ஏன்னா நம்ம டாட் பிடிச்சா அந்த கிளாத் உள்ளே போயிடும். ஸோ 3.25 இன்ச்சு எனக்கு கிராஸ் வந்தது. அதுக்கப்புறம் டாட் லென்த்துக்கு அப்புறம் மீதி இருக்க அளவு எடுத்தேன். எனக்கு 10 இன்ச் வந்து இந்த ப்ளவுஸோட பட்டியோட நீளம் வருது. உயரம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எனக்கு 3.25, பேக்கில் வந்து 3.5 இன்ச் வந்தது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரஃபாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டிக்கு தேவையான அந்த நீளத்தை நம்ம குறிச்சிக்கலாம். தையலுக்காக நான் இவ்வளோ இடம் வேணும்னு மார்க் பண்ணிட்டேன். பட்டியோட நீளத்தை 10 இன்ச்சு. 10 இன்ச்சிலேருந்து மேலே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதையுமே நீங்கள் லைன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு உள்ளேயே தான் நம்ம வந்து பட்டியை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 3.25. தையலுக்காக நம்ம எப்படி ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சு தான் விடுவோம். ஸோ அதனால் நீங்கள் ரஃபாக 4 இன்ச்சு மார்க் பண்ணி இது போல் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம பட்டிக்கு தையலுக்கு இடம் விட்டுட்டோம். அதனால் அதுக்கு மேலே இருந்து வச்சு கரெக்டாக ரெடி அளவு 3.25 ஃப்ரண்ட்டில், தையலுக்கு 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து நம்ம பட்டிக்கு கிராஸாக அளவெடுத்தோம்ல அந்த 3.25 இன்ச்சு, அதை மட்டும் கிராஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக பட்டி வந்து லைன் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பட்டியோட உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக சேர்த்து நான் ஒரு 3.25 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை அப்படியே லைன் பண்ணி விட்டுறேன். பட்டி எடுக்கிறது இந்த மெத்தடில் எடுத்திங்கன்னா போதும். பட்டிக்காக தனியாக அளவு இல்லை அது இல்லைன்னு நீங்கள் தேட வேண்டியதே இல்லை, குழப்பமாக வேண்டியதே இல்லை. கரெக்டாக நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த டாட்டு ஃபஸ்ட்டு டாட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ கிராஸ் எடுத்தோமோ அந்த கிராஸான அளவை மட்டும் கிராஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த மெத்தடில் தான் பட்டி கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம தையலுக்கும் இடம் விட்டுட்டோம். கட் பண்ணியாச்சு. பேக் சைடில் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு தெரியும். ஒரு சில பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டும் ஒரே அளவு தான் உயரம் வரும். அதனால் எப்போவுமே பேக்கில் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா சரியாக வரும். இப்போ மீதம் இருக்க அந்த கிளாத்தில் நம்ம இன்னும் 2 கிளாத் பட்டி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் கழுத்து பகுதி வெட்டினோம்ல, அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறேன். அது வந்து ஹூக் பீஸ் பட்டி பீஸ் ஹூக் பட்டி வி பட்டிக்கு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் இன்னும் 2 பட்டி வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் தான் இன்னும் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஹூக் பீஸ் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மிச்ச கிளாத்தில் இன்னும் 2 பட்டி கிளாத்தும் கிராஸ் பீஸ் தேவைப்படுற அளவுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருந்தோம், ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணி. ஸோ அதனால் ஸ்லீவை வந்து 4ஆக மடித்து போட்டு ஈவனாக இருக்க மாதிரி கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் அப்படின்னு நிறைய ப்ளவுஸை ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் மட்டும் ப்ளவுஸை எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு கிளாத் மேலே ஒரு கிளாத் தள்ளி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ் கிளாத் எடுத்திருக்கேன். தையலுக்கான இடத்த விட்டுட்டு ஸ்லீவோட லென்த்தை கரெக்டாக நம்ம சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் ஸ்லீவ் ரவுண்டோட அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன். கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அடிக்கையோட உயரம் ஆம்ஹோல் கிட்ட கீழே அந்த அளவு எவ்வளோ இருக்குன்றதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்ஹோல்லேருந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் ஒரு லைன். அதுக்கப்புறம் அப்படியே ஆம்ஹோலில் போட்டிருக்க அந்த தையல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அழுத்தம் கொடுத்து அதையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ரெடி அளவு. இதில் இருந்து தான் நம்ம தையலுக்கு இனிமே தான் சேர்க்க போகிறோம்.
நீங்கள் வந்து ஸ்லீவில் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லீவுக்கு வந்து எப்போயுமே ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து ரெடி அளவுலேருந்து ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து சிசர் கட்க்கு அப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கீங்களோ அதே அளவு கிளாத்தை ஸ்லீவ்லேயும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதாவது ப்ளவுஸ் துணியை விட ஸ்லீவ் துணி வந்து கம்மியாக வருதுங்கிற கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா அளவையும் கரெக்டாக எடுத்துட்டோம். ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு இடம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஹார்ம் ஹோல் ரவுண்டில் தைக்கிறதுக்கு தையல் எக்ஸ்ட்ரா இப்போ மார்க் பண்ணிட்டோம். ஃபுல் அளவையும் நம்ம முடிச்சிட்டோம். இதை நம்ம அப்படியே இப்போ வந்து அந்த நம்ம 2வதாக லைன் பண்ணியிருக்கோம்ல தையலுக்கு, அது மேலே வச்சு அப்படியே அளவு மாறாமல் 2 கிளாத்தும் அசையாமல் கரெக்டாக வச்சு அந்த கட்டிங் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னா நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லீவு, ப்ளவுஸு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி எல்லாமே நம்ம ரொம்ப தெளிவான முறையில் அளவு மாறாமல் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவ் ஹார்ம் ஹோல் ஸ்லீவ் ரவுண்ட் கிட்ட நான் வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட அந்த ஜஸ்ட் ரவுண்ட் கிட்டையும் இந்த ஹார்ம் ஹோலோட ஸ்லீவ் ரவுண்ட் கிட்டையும் கரெக்டாக வரணும். அதுக்காக சிசர் கட் கொடுத்துட்டோம். 2 கிளாத்தையுமே நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு அளவு மாறாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கூட வச்சு கட் பண்ணலாம். தொடர்ந்து பாருங்கள்.